ஏதோ தேஜஸ் தெரியுதே. அதானே இந்த தன்மையோட முல்தானி மெட்டிய நம்ம ஆட்டைய போட்டு போட்டோமே, அதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்ல கலரா தான் இருக்கு. இப்பதான் தெரியுது அந்த மைதா மாவுக்காரி எப்படி இவ்ளோ கலரா இருக்கான்னு. ஆமா, இதுக்கு முன்னாடி என் மூஞ்சி கவர்மெண்ட் போட்ட ரோடு மாதிரி குழி குழியா பள்ளம் பள்ளமா புள்ளி புள்ளியால இருந்தது. ஆனா இப்ப கருப்பு தக்காளி மாதிரி மொழு மொழுன்னு ஆயிருச்சே. இதுக்கெல்லாம் காரணம் அவ வச்சிருந்த அந்த மாவு தான் போல. நாளைக்கு அவ ஆபீஸ்க்கு போட்டும் எடுத்து போட்டு தீட்டிடுவோம். என்னங்க கேட்க போறீங்களா இல்லையா? ஏய் இருடி கேக்குறேன், புசுக்குன்னு கேளுனா. எனக்கு எப்படி கேக்குறதுன்னு தெரியல. சரி தள்ளுங்க, நானே கேக்குறேன். ஏய் எங்கடி போற? அத்தை. ஐயோ, இவளா? தன்மை என்னம்மா? அத்தை, இந்த வாரம் ரம்ஜான் வருது. ஓ, ரம்ஜானுக்கு பிரியாணி பண்ண போறியா? சரிம்மா, பண்ணு பண்ணு. மசாலா கொஞ்சம் தூக்கலா போட்டு பண்ணு. அத்தை, அது இல்ல, இந்த வாரம் எனக்கு 3 நாள் லீவு. அதோட சேர்த்து போட்டு நான் ஒரு 3 நாள் லீவ் போட்டு ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். தமிழ், என்னங்க உங்க அம்மா அம்மா வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்னேன். என்னமோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு போற மாதிரி இப்படி வாய புழக்கறாங்க. அத்தை, ஐயோ அத்தை, வாய்க்குள்ளேயே போய் காது வழியா வெளியே வந்துருச்சு. என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து என்னம்மா சொன்ன? எனக்கு சரியா கேட்கல. கேட்காது, இது மட்டும் உங்களுக்கு கேட்கவே கேட்காது. அத்தை, இந்த வாரம் ரம்ஜான் வருது. சனி ஞாயிறோட சேர்த்து 3 நாள் லீவு. நான் ஒரு 3 நாள் லீவ் போட்டு மொத்தம் 6 நாளா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். கேட்டுச்சா? 6 நாள் போறியா? 6 நாள் போனீனா இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரியா தான் இங்க வந்திருக்கேன் நானு. உங்களால முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா 6 நாள் கழிச்சு வந்து நானே செஞ்சுக்கிறேன், எப்போதும் போல. என்ன ரொம்ப திமிரா பேசுறா இவள. ஏமா, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இந்த ஹால பாருமா, பாரு. பெட்ஷீட் போட்டபடி அப்படியே கிடக்கு. தலைவாணி எல்லாம் பாரு எப்படி கிடக்குதுன்னு. இதெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு உங்க அம்மா வீட்டுல போய் ஜாலியா உட்காந்துருக்கலான்னு பாக்குற. அதுக்கு மேல நானே சுகர் பேஷண்ட். கரெக்டான சாப்பாடு கரெக்டான டைம்க்கு எனக்கு வந்துடணும். அது இல்லன்னா எனக்கு விட 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 ஆடும்னு உனக்கு தெரியும்ல. இந்த வாரம் வர டாக்டர் செக்அப்க்கு போகணும். இந்த வாரமா? போன வாரம் தானே போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டோமா? இல்ல, இந்த வாரம் மறுபடியும் போகணும். எனக்கு தெரியும். மா 6 நாள் தானமா, இப்படின்னு இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிருமா? நாங்க போயிட்டு 6 நாள் கழிச்சு உடனே வந்துடுறோம். என்னது நாங்களா? டேய், நீயுமா போற? ஆமாமா, சுடரமா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி தன்மையும் ஆசைப்பட்டாளா, அதான் ஒரு 6 நாள் போய் இருந்துட்டு வரலான்னு. ஏண்டா, உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மாவை விட அந்த சுடரம்மா முக்கியமா போயிட்டாளா? அத்தை, இப்ப அவர் எங்க வீட்டுக்கு வரதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹே தனு, உங்க மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு வந்தா மட்டும் பல்ல காமிச்சிட்டு வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்கல்ல. இது உங்க பையனை எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்னா மட்டும் வலிக்குதா? அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்ட போறாங்க. அதுக்கு தான் சொன்னேன். நான் ஏன் போய் அப்படிலாம் உங்ககிட்ட கேட்க போறேன்? உனக்கு என்னமா கொடுத்து வச்ச வாழ்க்கை. நீ கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி மண்டைய ஆட்டிக்கிட்டு உன் பின்னாடியே வர்றதுக்கு உனக்கு ஒரு புருஷன். யாரு எது பேசினாலும் சொரணையே இருக்காது. அதை கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியா எடுத்துக்கிறதுக்கு உனக்கு ஒரு அம்மா. பேரப்பாரு சுடரம்மா. புள்ளைய தூக்கிட்டு போனா பாத்துக்கிறதுக்கு சித்திக்காரி. அதான் அந்த நிம்மதி. என்ன கேட்டாலும் வாங்கி தர்றதுக்கு ஒரு அண்ணன். இது எல்லாத்துக்கும் மேல அப்படியே பொங்கி பொங்கி பாசம் காட்டுறதுக்கு அப்பா. அப்புறம் உனக்கு என்ன கொடுத்து வச்ச வாழ்க்கை தானே. அத்தை, எனக்கு மட்டுமா கொடுத்து வச்ச வாழ்க்கை? உங்களுக்கு கூட தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கை. எனக்கா? ஆமாண்ட, உங்களுக்கு கல்யாணம் ஆன 3வது மாசத்துலயே உங்க மாமியார் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா எனக்கு அப்படியா? ஏய், இல்ல, நல்ல ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டானா நம்ம சோத்துக்கு என்ன பண்றது? நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுறது இவ்வளவு கஷ்டமான விஷயம். இல்ல இவ்வளவு போவே விடக்கூடாது. எப்படியாவது இங்கே இருக்க வச்சிடணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. இங்க பாருங்க, என்னாலலாம் நிலன் விட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நான் தானே அவனை பாத்துக்கிறேன். அவனை என் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்ப நீங்க 6 நாளா பிரிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா என்னாலலாம் விட்டுட்டு இருக்க முடியாது. ஐயோ அத்தை, எனக்கு நல்லா தெரியும் உங்களால நிலனை விட்டுட்டு இருக்கவே முடியாதுன்னு. அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க கொடைக்கானல் போலான்னு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். நிலனுக்கு வேற கிளைமேட் ஒத்துக்குமோ என்னமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க நிலனை பாத்துக்கோங்க, நாங்க கொடைக்கானல் போயிட்டு வந்துடுறோம். இல்ல, நான் எப்படி குழந்தைய, அதுவும் கை குழந்தைய தனியா பாத்துக்க முடியும்? எனக்கு வேற ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல. எனக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம், நீங்க வேற கொடைக்கானலுக்கெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க. அங்க இருந்து ஓடியா வருவீங்க? ஓடி வர மாட்டோம், கார்ல வந்துருவோம். ஏதாவது ஒண்ணுனா உடனே கால் பண்ணுங்க, கார்ல வந்துடுறோம். இல்ல, நான் வேற தனியா இருக்கேனா, பாத்ரூம்ல ஏதாவது வழுக்கி விட்டு விழுந்துட்டேனா யார் என்ன காப்பாத்தவா சொல்லுங்க. ஐயோ அத்தை, அதுக்கும் நான் ஒரு சூப்பர் டிப்ஸ் வச்சிருக்கேன்.
அத்தை, உங்க நைட்டில எல்லாம் பாக்கெட் இருக்குல்ல, எங்க போனாலும் அந்த பாக்கெட்குள்ள போனை போட்டுட்டு போங்க. எங்கயாவது வலிக்கு கிளிக்கு விழுந்துட்டீங்கன்னா கூட உடனே போன் அடிச்சு சொல்லுங்க. 10 நிமிஷத்துல ஓடி வந்துருவோம். என்ன பண்ணாலும் அவசரம் மாட்டேங்கிறாளே இவள. அம்மா, காதம்பரி கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேமா. அவளும் அப்பப்பா உங்களை ஃபோன் பண்ணி பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா. முடிஞ்சா நேர்ல கூட வரேன்னு சொல்லிருக்கா. சரிப்பா, சரி. எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் கடைசியா என்கிட்ட வந்து சொல்றீங்கல்ல. என்கிட்ட பர்மிஷன் கூட கேட்கல. முடிவெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறீங்க, அவ்வளவுதானே? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிரட்டி உருட்டி பார்த்து வேலைக்கு ஆவலன்னு இப்ப சென்டிமெண்டலா வேலை தாக்குறாங்களா அந்த அம்மா? பண்ணட்டும் பண்ணட்டும். யார சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்மளுக்கெல்லாம் பெத்த பிள்ளைங்க சரியா இருக்கணும். அப்புறம் தானே வந்தவங்களை எல்லாம் குறை சொல்ல முடியும். பெத்த பிள்ளைய நம்மள விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் போது மத்தவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? அம்மா, நான் எங்கம்மா உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன். போதும்பா, போதும். நீ பேசின வரைக்கும் எல்லாமே போதும். நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா முடிவையும் எடுத்துட்டு கடைசியில என்கிட்ட வந்து போனா போதுன்னு இந்த கிழவி ஒரு ஓரமா உட்காந்துருக்காளே, அவகிட்ட சொல்லிட்டு போலன்னா ரொம்ப ஆடுவான்றதுக்காக தானே சொல்லிட்டு போறீங்க. புரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அம்மா, தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு மத்தியானம் ஆபீஸ்ல இருந்துட்டு தனு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாமா, ஆபீஸ்ல லீவ் கேட்கவான்னு கேட்டா. சரி கேட்டு பாரு, கொடுத்தாங்கன்னா பிளான் பண்ணிக்குவோம், இல்லனா வேணான்னு சொன்னேன். கேட்டு பார்த்தா கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவளும் சொன்னா லீவ் கொடுத்துட்டாங்க, போலாமான்னு கேட்டா. அப்ப பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா காதம்பரி ஃபோன் பண்ணா. அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாமேன்னு சொன்னேன். உடனே நீங்க பாட்டுக்கு ஒரு கதையை கட்டுறீங்க, நாங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டோன்னு. தனு அவங்க வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 5-6 மாசம் ஆகுதுமா. ஆபீஸ் விட்டா வீடு, வீட்டுல இருக்கிற வேலை, குழந்தை, உங்களை என்னன்னு இதே மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் அவளும் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. கண்டிப்பா இங்க இருந்தா, லீவ்ல இருந்தா கூட அவளால ரெஸ்ட் எடுக்க முடியாது. அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டுமா. என்னங்க, உங்க அம்மாக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறது பிரச்சனை இல்ல, நீங்க வரக்கூடாது, அதுதான் பிரச்சனை. இல்லம்மா, தனுவையும் குழந்தையும் விட்டுட்டு என்னாலயும் இருக்க முடியாதுமா. ஏண்டா, நீ பெத்த புள்ளைய விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்றியே, அதே மாதிரி தானடா நான் பெத்த புள்ள. நீ உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா இருப்பேன்? ஓஹோ, இப்ப எப்படி உண்மையை வெளியே வர வைக்கிறேன்னு பாருங்க. அத்தை, என்னத்த எங்களை இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? நாங்க எப்படி அத்தை உங்களை தனியா விட்டுட்டு போவோம்? ஹோ, அப்ப நீங்க போலையா? நாங்க கண்டிப்பா போவோம் அத்தை. ஆனா உங்களை காது வீட்டுல விட்டுட்டு தான் போவோம். என்னது, காது வீட்டுல விட்டுட்டு போறீங்களா? ஐயா, பல்ல பாரு, கோல்கேட் விளம்பரத்துக்கு வர பல்லு மாதிரி ஏன்னு வாய பொழந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க அத்தை, நீங்க எப்படி இங்க தனியா இருப்பீங்க? போற வழியில காது வீட்டுல உங்களை விட்டுட்டு போறோம். சரி சரி, அப்பனா 6 நாள், 6 நாள், 10-15 நாள் கூட இருந்துட்டு வாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐயோ அத்தை, நீங்க பெத்த புள்ள இங்க நிக்கிறாரே மிஸ்டர் தமிழ், அவரு மறந்துட்டீங்களா? அவரை விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு சீன் போட்டீங்க, அத ஃபீல் பண்ணீங்க. ஆனா இப்ப உங்க பொண்ணுன்னோனே பல்ல காமிச்சிட்டு போறேன்னு சொல்றீங்க. ஐயோ தன்மை, அப்படி இல்லம்மா. என் பையனையும் உங்க வீட்டுல வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. பாவம், உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க மாப்பிள்ளைய பாக்கணும்னு. அதனாலதான் சொன்னேம்மா, என் பையனை தாராளமா நீ கூட்டிட்டு போ. அது மட்டுமா, மச்சான் மச்சான்னு உங்க அண்ணன் எவ்வளவு பாசமா இருப்பான் என் பையன் மேல. அவன் கூடலாம் இருந்தாதான் என் பையன் ஜாலியா இருப்பான். என்னடா தமிழு, 6 நாளும் நல்லா கறி சோறு போடுவாங்க. மாப்பிள்ளை விருந்து இல்லையா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாடா. கொடைக்கானல்லாம் போகும்போது பாத்து போங்க என்ன. வரும்போது எனக்கு கொடைக்கானல்ல இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க, நானும் போய் ஒரு புடவைய சுத்திட்டு வரேன். ஐயோ, காது வீட்டுக்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது. ஏய், என்னடி இது, எங்க அம்மா இப்படி மாறிட்டாங்க. உங்க அம்மா மாறலைங்க, உங்க அம்மாவோட உண்மையான குணமே இதுதான். உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது, என்னமோ எல்லாம் பண்ணுங்க. ஆனா நான் 6 நாளைக்கு செம்ம ஜாலியா எங்க அம்மா வீட்டுக்கு போறேனே. மக்களே, உங்களோட ஃபேவரட்டான சுடரம்மா கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். நாங்க மட்டும் இல்லைங்க, நாங்க என்ஜாய் பண்ண போறத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. எல்லாம் ரெடியா மக்களே? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு உங்களை பாக்குறேன். பாய்.